வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ ரீகேப் பண்ணுற டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் 2024 வந்து ஹிந்தியில் ஒரு 15 படங்கள் லிஸ்ட் எடுத்துருக்கிறேன். அதில் 11 படங்கள் தமிழ் டப்பிங்லேயே இருக்குதுப்பா. ஸோ அதில் அப்படியே ஆவரேஜில் ஆரம்பிச்சு சூப்பராக இருக்கிற வரைக்கும் அப்படியே லிஸ்ட்டாக போட்டுருவோம். இது பாக்ஸ் ஆஃபீஸ் வச்சோ இல்லை இதுதான் இந்த பிளேஸுக்கு சரியான முடிவோ அப்படிலாம் பண்ணி இந்த லிஸ்ட்டாக போடல. ஜஸ்ட் ஒரு லிஸ்ட்டாக போடலாமேன்னு தான். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் மாற்று கருத்து இருந்து இந்த படம் வேறு இடத்துல வரணும் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த லிஸ்ட்டில் 15லேருந்து 10வது வரைக்கும் இருக்கிற படங்கள்லாம் ஆஹா ஓஹோ படம் இல்லைனாலும் ஒரு ஓகே இருக்கும், டீசென்ட் வாட்ச் இல்லை ஆவரேஜ் அந்த லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 10லேருந்து 1 வரைக்கும் இருக்கிற படங்கள்லாம் சூப்பராகவே இருக்கிற படங்கள். வாங்க ஆரம்பிச்சிரும். 15வது இடத்துல பக்ஷக்ன்ற படம். இது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்த படம். ரிப்போர்ட்டராக இருக்கிற நம்ம ஹீரோயின் குழந்தைங்களை கடத்தி பெரிய ஆளுங்க சப்போர்ட்டோட இருக்கிற அந்த கும்பல்ட்டு இருந்து எப்படி காப்பாற்றுறாங்கன்றது தான் படமே. ரொம்ப ஸ்லோ பேஸில் போகும். ஒரு டாக்குமெண்ட்ரி டைப்பான படம் ஒன்று பார்க்கணும், உண்மை சம்பவம் ஒன்று பார்க்கணும்னா இதை நீங்கள் பார்க்கலாம். 14வது இடத்துல மர்டர் முபாரக். ஒரு மிகப்பெரிய பார்ட்டியில் ஒருத்தர் காலி ஆயிட்டாரு. இப்போ அங்கே இருக்கிற எல்லார் மேலேயும் சந்தேகம் கிளம்புது. அந்த கேஸை விசாரிக்க வந்து அது இல்லாமல் எல்லாரும் பெரிய பணக்காரங்க. ஸோ வழக்கமான விசாரணை ஸ்டைலில் அவங்களை அடிச்செல்லாம் விசாரிக்க முடியாது. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் எப்படி விசாரிச்சாரு, ஒரு உண்மையை எப்படி வெளியே கொண்டு வந்தாரு, அதில் இருக்கிற ட்விஸ்ட்டுகள் தான் இந்த படம். கடைசி ட்விஸ்ட் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது வரைக்கும் சுற்றி வளைச்சி சொன்னதுனால இது ஒரு ஆவரேஜ் படம் தான். 13வது இடத்துல ரித்திக் ரோஷனோட ஃபைட்டர் படம். என்ன பெருசாக இருக்க போகுது, அதே தேசப்பற்று வச்சு மீண்டும் கல்லா கட்ட போறாங்கன்னு தான் நினச்சி பார்த்தேன். ஸோ பதான் டைகர் வரிசையில் மீண்டும் ஒரு படம் அப்படின்னு நினச்சி பார்த்தா இது ஒரு உண்மை சம்பவம் கூட. அது இல்லாமல் இந்த படத்தில் பிடிச்சது என்னன்னா அந்த ஃபைட்டர் ஜெட் வச்சு வர ஆக்ஷன் சீன்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஆனால் உண்மை சம்பவமாகவே இருந்தாலும் ஒரு கெல்மா சாங் வச்சே தான் தீரணும் அடம் பிடிச்சி வச்சிருக்காங்க. எதுக்கு உண்மை சம்பவத்தை எடுத்துக்கிட்டு எதுக்கு தேவையில்லாமல் இதை நுழைக்கிறீங்கன்ற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி சில சீன்ஸ்லாம் சூப்பராகவே இருக்கும். வேணா ட்ரை பண்ணி பாருங்க. 12வது இடத்துல பக்கிங்கம் மர்டர்ஸ். கரீனா கபூரோட பையன் அவன் கண்ணு முன்னாடியே இறந்து போக அந்த டிப்ரெஷன்லேயே இருக்கிறாங்க. ஸோ வேற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ ஒரு கேஸ் அவங்க கையில் கொடுக்க அதை எப்படி விசாரிச்சு குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்கன்றது தான் படம். இது ரொம்ப ரொம்ப ஸ்லோ பேஸில் இருக்கும். அண்ட் எங்கேயும் எக்ஸ்ட்ரா மாசு ஆஹா ட்விஸ்ட் உடையுது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு எஃபெக்டும் இல்லாமல் அப்படியே பொறுமையாக விசாரிக்கிற டோனில் தான் இருக்கும். தமிழ் டப்பிங் இந்த படம் கிடையாது. அதனால எக்ஸ்பெக்டேஷன்லாம் பெருசாக இல்லாமல் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு ஓகேவான படம். 11வது இடத்துல தோபதி அப்படிங்கிற படம். இதில் ஹீரோயினுக்கு ஒரு ப்ராப்ளம்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ண அந்த கேஸை கையில் எடுக்கிற காஜல் அதுக்கப்புறம் என்னெல்லாம் உண்மையை கண்டுபிடிச்சாங்கன்றதான் படம். ஹீரோயின் வேற டபுள் ஆக்டா, அதனால நான் அருண் விஜயோட தடம் ரேஞ்சுக்கு இருக்குன்னு எதிர்பார்த்தேன். அவ்வளோலாம் சீன் இல்லை, ஒரு ஓகேவான படம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஆவரேஜ் கேட்டகரியில் இருக்கிற ஓகே மொக்க இல்லைங்க பார்க்கலாங்க அப்படிங்கிற டைப்பில் இருக்கிற படங்கள். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே இருக்கிற படங்களை பார்ப்போம். 10வது இடத்துல சிக்கந்தர் கா முகந்தர். இதில் தமன்னா வேற இருக்காங்களா, வெறும் பாட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போறாங்கன்னு நினைச்சா கேரக்டர்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு டைமண்ட் காணாம போச்சு, அதாவது திருட்டு போச்சு. அதை விசாரிக்க ஹீரோ கிட்ட வேலையை ஒப்படைக்க இப்போ 3 பேர் மேலே அவருக்கு டவுட் வருது. ஸோ அந்த கேஸை எப்படி சால்வ் பண்ணாரு, அதுக்கு பின்னாடி இருக்கிற ட்விஸ்ட்டுகள்லாம் என்னன்னு தான் படம். இது கொஞ்சம் ஸ்லோ பேஸில் கொஞ்சம் ஏகப்பட்ட இடங்கள் சுற்றி வருவாங்க. பட் ஒரு ஓகேவான படம், டீசென்ட் வாட்ச். 9வது இடத்துல செக்டர் 36. நம்ம 12th ஃபெயிலில் பார்த்த அவரை இதில் கொடூரக்காரனாக மாறி இருப்பார். அடுத்தடுத்து சின்ன குழந்தைங்கலாம் காணாமல் போகிறாங்க. பட் போலீஸ் அதை பெருசாலாம் ஒன்றும் கண்டுக்கல. அங்கே இருக்கிற ஹீரோ வந்து ஓகே என்ன இப்போ விசாரிச்சு தானே இருக்கான், நாங்கள் எவ்வளோ தான் வேலை செய்யறது இப்படின்ற மாதிரி எரிஞ்சு விழுற ஆள். ஒரு கட்டத்தில் நான் நேர்மையாக இருக்க போகிறேன், வாங்குற சம்பளத்துக்கு விசுவாசமாக இருக்க போகிறேன்னு இறங்கினதுக்கு அப்புறமா என்னெல்லாம் ஆச்சுங்கிறது தான் இந்த படம். அண்ட் இந்த படத்தை ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நிறைய இருக்கும். அப்படிங்கிற மைண்ட் செட்டோட பார்த்தீங்கன்னா சுத்தமாக செட் ஆகாது. இது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவங்க சூப்பராக பண்ணுறது ப்ளஸ் சிஸ்டமை எதிர்த்து நீங்கள் தனியாளாக பெருசாக ஒன்று பண்ண நினச்சா என்ன ஆகுன்றதுக்கான ஒரு படம் இது. ஸோ இது பர்ஃபார்மன்ஸுக்காக பேசப்பட்ட படமே தவிர ட்விஸ்ட்டுக்காக இல்லை. 8வது இடத்துல மேரி கிறிஸ்மஸ் படம். நம்ம அந்தாதூன் படம் எடுத்தவருடைய படங்கிறதுனால ஆஹா மனுஷன் ஏதாச்சும் பயங்கரமாக ட்விஸ்ட்லாம் வைப்பாருன்ற மாதிரி எதிர்பார்ப்பு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருந்துச்சு. கேட்ரினா கைஃபுக்கு நம்ம ஆள் வந்து ஹெல்ப் பண்ண போகிறேன்னு விஜய் சேதுபதி வரவும் அதுக்கப்புறம் அவரே எதிர்பார்க்காத இனி யாருமே எதிர்பார்க்காத ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுகள் இருக்கிறது தான் இந்த படம். 7வது இடத்துல ஸ்ரீகாந்த் படம். இதுவும் ஒரு ரியல் பர்சன் பேஸ் பண்ண பயோபிக் அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படம். இதில் கண் பார்வை இல்லாத ஹீரோ எவ்வளோ பெரிய லெவலுக்கு வராரு, வெறும் அதை மோட்டிவேட் பண்ணுற வகையில் அப்படின்னு இல்லாமல் அவர் என்னோட டேலண்ட்டுக்கு நீங்கள் சான்ஸ் கொடுங்க, நான் இப்படி இருக்கேன், நான் ஒரு மாற்றுத்திறனாளி, அதுக்காக நீங்கள் சான்ஸ் கொடுங்கன்னா உங்ககிட்ட நான் இறக்கத்தெல்லாம் எதிர்பார்க்கல, அதுக்கான தகுதி எனக்கு இருக்குது, அந்த தகுதிக்கான இடத்த எனக்கு கொடுங்கன்ற மாதிரி மனுஷன் ஒரு இடத்தையும் எப்படி போராடி ஜெயிக்கிறாருன்றதை சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படம் தமிழ் டப்பிங்ல இல்லைப்பா. 6வது இடத்துல அமர் சிங் சம்கீலா. இதுவும் ஒரு பயோபிக் தான்ப்பா. அது இல்லாமல் இதில் கிளைமேக்ஸில் வர அந்த ஒரு சாங்கு கேட்டிங்கன்னா அடிக்ட் ஆக்கி விட்டுரும். அடிக்கடி கேட்கக்கூடிய சூப்பர் சாங். அண்ட் இதில் இவர் என்ன பண்ணியிருக்காருனாக்க ஒரு ஒய்ஃபோட சேர்ந்து டபுள் மீனிங் பாட்டெலாம் பாடி ஃபேமஸ் ஆனவர். ஸோ ஊரே அவரை எப்படி பார்க்கும், ஏய் அந்த மாதிரி பாட்டு தான் பாடுறாள்னு அவரை எப்படி நினைக்கும், அவருக்கு இருக்கிற பிரச்சனைகள்ன்ற மாதிரியே போகும். ப்ளஸ் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகி மனுஷன் டபுள் மீனிங்கில் இறங்கிலாம் பாட்டு பாடுவாரா, அதனால் எவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆகிறான்ற மாதிரி ஒரு வித்தியாசமான ப்ளஸ் வில்லங்கமான பயோபிக் இது. வேறுனா ட்ரை பண்ணுங்கள், தமிழ் டப்பிங்லே இருக்குது. 5வது இடத்துல ஸ்ட்ரீட் 2. இது வந்து பொண்ணுங்களை டார்கெட் பண்ணி தூக்குற பேய். கிட்டத்தட்ட மன்மதன் சிம்பு மாதிரி அவர் ஒரு பேய் வெர்ஷனாக இருந்தால் என்னென்ன வெள்ளலாம் பார்ப்போம். அந்த மாதிரி பொண்ணுங்களை டார்கெட் பண்ணி தூக்குற பேய், அந்த பேய்கிட்டேருந்து மக்களை காப்பாற்றணும்னு நினைக்கிற நம்ம ஹீரோவோட கேங்கு. இதுக்கு நடுவில் என்னென்னலாம் சம்பவங்கள் நடந்துச்சுன்றது தான் படம்.
இது தமிழ் டப்பிங்ல கிடையாது. வேணும்னா இதே மாதிரி இன்னொரு பேய் படம் சொல்றேன், முஞ்சியான்னு சொல்லி. இதுவும் அதே யூனிவர்ஸ்குள்ள தான் வரும். ஸோ அந்த முஞ்சியா படம் வந்து எனக்கு கல்யாணம் வேணும்னு ஆரம்பிக்கிற ஒரு குட்டிச்சாத்தான். அதோட கதை அது தமிழ் டப்பிங்ல இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்டும் அதோட சூப்பராகவே இருக்கும். ஆனால் தமிழ் டப்பிங்ல இல்லை. 4வது இடத்துல இருக்கிற படம் சண்டு சாம்பியன். இப்படி ஒருத்தருக்கு லைஃப்ல நடந்ததை பார்க்கவே ஷாக்கிங்கா டை இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு உண்மையா ஒருத்தருக்கு லைஃப்ல நடந்த சம்பவங்கள் தான் இந்த படம். ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கணும்ப்பா, அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படுவேன்னு ஒரு மனுஷன் அந்த மெடலுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி அதை வாங்குறாருங்கிறது தான் இந்த படமே. 3வது இடத்துல மைதான் படம். ஏன் நம்ம இந்தியா மட்டும் ஃபுட்பால் பெருசா இல்லை, என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு லைட்டா டவுட் வந்தா இந்த படத்தை பாருங்க. எல்லாரும் சொல்றது தான் பாலிடிக்ஸ்ங்க, விளையாடுற டீமை ஒழுங்கா எடுக்காம இவ்வளோ டேலண்ட்ஸ் இருந்தும் நாம அடுத்த லெவலுக்கு போல, அப்படி எல்லாருக்கும் இருக்கிற டவுட் உங்களுக்கும் இருக்குல்ல. இதுல இந்தியா படுதோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா நான் இந்த டீமை வேற லெவலில் மாத்திரன்னு சவால் விட்டு அதுக்கு நான் ஒரு டீமை சூப்பரா ரெடி பண்ணி வின் பண்ணி காட்டுறேன்னு ஃபுட்பால் கோச் ரஹீம் அவருடைய உண்மை சம்பவம் தான் இந்த படம். அவர் ரெடி பண்ண டீம் என்னெல்லாம் சம்பவங்கள் செஞ்சாங்கன்றது தான் படம். ஃபுட்பால் மேட்ச்லாம் சும்மா ஃபயராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. 2வது இடத்துல ரத்தம் தெறிக்க ஒரு சண்டை படம் வேணும்னா அதுதான் கில் அப்படிங்கிற படம். ஸோ அதெல்லாம் ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ட்ரெயினில் ஹீரோயினோட குடும்பமே போகுது. அந்த ட்ரெயினை கொஞ்ச நேரம் நான் அவங்க கண்ட்ரோலில் எடுக்கணும்னு வில்லன் கேங்கு வருது. அந்த ட்ரெயினுக்குள்ளே ஹீரோவும் இருக்கிறாரு. அப்புறம் என்ன சண்டை தானே நடக்கும். ஸோ அப்படி ஆரம்பிக்கிற சண்டை எந்த அளவுக்கு சைக்கோத்தனமாக போகுதுங்கிறது தான் படமே. ஸ்டார்டிங்கில் நான் கூட பெருசாலாம் ஒன்றும் ஆக்ஷன் இல்லையே, இதுனா ஆஹா ஓஹோன்னு புகழ்றாங்களேன்ற மாதிரி தோணுச்சு. பட் போக போக கொடூரமாக அடிச்சுக்கிட்டு மாளுவானுங்க. டேய் என்னடா பண்ணுறீங்க, எனக்கு வந்து வெறும் ஆக்ஷன் தகட்ட வேணும்னாக்க இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல லாபட்டா லேடிஸ். இது தமிழ் டப்பிங்ல இல்லை தான், ஆனால் இந்த வருஷத்தோட தி பெஸ்ட் படம். இது இல்லாமல் லிஸ்ட்டே ரெடி பண்ண முடியாதுப்பா. ஸோ ரொம்ப அழகான படம். கல்யாணமாகி வீட்டுக்கு வந்த பிறகு தான் அந்த பொண்ணே மாறி போச்சுங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியுது. இப்போ மாறி வேற இடத்துல மாட்டிக்கிட்டு இவங்க 2 பேரும் அகைன் அவங்க இடத்துக்கு வந்தாங்களாங்கிறது தான் கதை. ஆனால் இதுக்கு நடுவில் ஏகப்பட்ட பெரிய விஷயங்கள் அப்படி போற போக்கில் காமெடியாக டீல் பண்ணிருப்பாங்க. எங்கேயுமே கருத்தூசி போடுற வகையில் பாருங்க இப்படி நடக்குது பாருங்க அப்படின்னு கருத்தூசியே இருக்காது. அதை காமெடி சொன்ன விதம் தான் இந்த படத்துடைய ஸ்பெஷலே. சோ இதுல நான் சொன்ன ஸ்ரீகாந்த் ஃபைட்டர், லாபட்டா லேடிஸ், பக்கிங்கம் மர்டர்ஸ், அப்புறம் இந்த ஸ்ட்ரீட் 2 இதெல்லாம் மட்டும் தமிழ் டப்பிங்ல இல்ல, மத்த எல்லாமே தமிழ் டப்பிங்ல உள்ள படங்களே. சோ உங்களோட லிஸ்ட்டை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த லிஸ்ட்ல உங்க ஃபேவரட் படம் எது அப்படிங்கறதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து வேற லிஸ்ட் அப்படியே சீக்கிரமா போட்டு விட்டுருவோம். இன்னும் சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. அடுத்த வீடியோவில் திரும்ப வரேன். டாடா பை.